வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாஜகவோட தேசிய தலைவரை எப்படியாவது தேர்ந்தெடுக்கணும்னு ஆர்எஸ்எஸ் கூட்டமெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அப்ஸ்காண்ட் ஆன மாதிரி வெளியில் போயிட்டாப்புல. பட் இதில் பல பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக சவுத்தை நோக்கி வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, ஒரு லேடி வர வாய்ப்பு இருக்குது, அல்லது இந்த பக்கம் மோடிஜிக்கு செக் வைக்கிற மாதிரியான ஒரு படுத்த ஆர்எஸ்எஸ்காரர், இப்படி பல விஷயங்கள் பேசுகிறாங்க. என்னதான் சார் நடக்குது பாஜகவினுடைய கூட 2வது நாளாக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸில். ஜியை ஒழிச்சு கட்டுறது தான் அவங்களோட முதல் நோக்கம். வர்ற இந்த கடைசிக்குள்ளே, இந்த வருஷ கடைசிக்குள்ளே, திருவிழா வர்றதுக்குள்ளே ஜியை வந்து மாற்றிடணும், வேறு ஆளுக்கு பரிவட்டம் கட்டிடணும் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸோட திட்டம். நீண்ட காலமாக போட்டுவிட்டுருக்கேன். போன எலெக்ஷன்லேயே ஆப்படிக்கணும்னா ஆர்எஸ்எஸ்காரனுக்கே ஆப்படிச்சிட்டார் ஜி. அவன் பொருள் எடுத்து அவனே போட்ட மாதிரி நட்டாக வச்சு அவங்களே போட்டு காலிப்பா. ஆர்எஸ்எஸ்காரன் தான் நான் எடுப்பேன், ஆர்எஸ்எஸ்காரனே சொல்கிறான் அந்த நான் தான் பிரதமர்னு அப்படின்னு சொல்லி நட்டாவை தூக்கி காசை கொடுத்து மினிஸ்டர் ஆக்கிட்டு நீயே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி நாங்கள் ஆர்எஸ்எஸ் இது பண்ணுறோன்னு சொல்லி அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்டு ஆர்எஸ்எஸ் தாண்டி நாங்கள் வளர்ந்துட்டோம்லாம் பேட்டி கொடுத்தாரு எலெக்ஷன் சமயத்தில். வளர வச்சு இனி ஆர்எஸ்எஸோட தயவு தேவையில்லை, நீ பாஜகவை பார்த்துக்குறோம் அப்படின்லாம் பேசினப்போ ஆர்எஸ்எஸ் வந்து யூபிலேயும் மத்திய சில இடங்களில் இறங்கி வேலை செய்யாமல் ஆப்படிச்சு விட்டாங்க. மகாராஷ்டிராலலாம் கொஞ்சம் ஆப்படிச்சு தேர்தல் நடத்த விடாமல் பல பிரச்சனைகளுக்கு இடையில அப்புறம் எலெக்ஷன் கமிஷனோட தயவோடு ஜெயிச்சாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மீண்டும் ஜியை வந்து தூக்கணுன்றதில் அவங்க கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஒரு 75 வயசு ஆச்சோடனே போயே ஆகணுன்றாங்க. என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி மிரட்டினதில் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தார். பயந்து பேக் அடிச்சிட்டார். அவங்க சரி அப்படி என்னடா பார்த்தோன்னா, ஏன்னா பயம் இருக்கணும், அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்டு அவன் இடத்துக்கே கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது பிரச்சனை இருந்துச்சு. இப்போ என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தா போன எலெக்ஷன்லேயே தூக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரி ஆச்சுன்னா, சரி இந்த 75 வயசில் சட்டத்திட்டத்தை படி தூக்குவோம் அப்படின்னு இப்போ ஒரு நம்பிக்கையில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் உலாவிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில உடனே அவங்க 2 பேரை கொடுக்குறாங்க. இந்த கட்டார்னு ஒருத்தர், அவர் வந்து ஹரியானா முன்னாள் முதலமைச்சர், மூத்த பழுத்த ஆர்எஸ்எஸ் பார்ட்டி. அவர் வந்து மோடிஜியோட காலத்தில் இருந்து கூட இருக்கவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணால், ஏற்கனவே மோடிஜி தான் அவர் ஒழிச்சு கட்டினது, முதலமைச்சர் பதவியிலேருந்து ஒழிச்சு கட்டி. ஏன்னா இந்த முறை ஜெயிச்சாச்சு, ஆனால் 3வது முறை அவர் வந்துடக்கூடாதுன்னு, வந்துட்டா நமக்கு போட்டியாக வந்துடுவாங்க, மத்திய அமைச்சராகிற மேலே அவரை புகழ்ந்து பேசியே ஒழிச்சவர். புகழ்ந்து நல்ல மனுஷன், ஆரம்பத்துலேருந்து இருக்கார், இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு கடைசியில். அதனால தான் சில ஆடை தேர்ந்தெடுப்பாங்க. இந்த ஆடு எப்படி வாங்கினேன் தெரியுமா, மழை காலத்தில் போய் மலையில் நினைஞ்சிக்கிட்டே அதை குட்டியாக தூக்கிட்டு வந்தேன், அவ்வளோ இது பண்ணியிருக்கு, ஒரு நாய் மாதிரி பாதுகாக்கும், இது யாரையும் வீட்டுக்குள்ளே விடாது, அந்த மாதிரி ஒரு ஆடு. இது வந்து அவ்வளோ கொழுன்னு வளர்ந்துருக்கு, எவ்வளோ அறிவான ஆடு தெரியுமா, அப்படி கூப்பிட்டாலே அங்கேருந்து சுண்டுனாலே ஓடி வரும் அப்படின்னு அந்த ஆடு நினைக்கிறேன். ஆட்டுக்கார ஆளுமே இல்லை, நடிச்ச ஆட்டை விட இது ஐக்கியம் அதிகமான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் கொண்டு போய் குருமா வச்சிட்டாருச்சு. ஆட்டை காலி பண்ணிட்டேன். குருமா வச்சோன்னே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரங்க பார்க்குறேன், எந்த ஆடை வெட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணாராச்சு, அதே ஆடை கொண்டு ஜியை முட்டை விடுவோன்னு சொல்லி. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க சரி யாரை ஆக்கலான்றாங்க. சரி நீ 2 பேரை சொல்லுங்க, சரி நீ 2 பேரை சொல்லுன்றாங்க. உடனே ஆகப்பெரும் கூவைகள் 2 பேர், அதாவது இப்போ விவரம் இல்லாத டயர் நக்கிகளாக 2 பேரை ஜி சொல்கிறார். ஒருத்தர் ராஜஸ்தானை சேர்ந்தவர் பூபேந்திர மத்திய சுற்றுச்சூழல் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, ஏன்னா மேலவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட பூபேந்திர யாதவ் சொல்கிறார். ஜி இப்படின்னாலே டக்குன்னு வாலியை தூக்குறவர் யார், பூபேந்திர யாதவ். அதற்கப்புறம் ஒரிசாவை சேர்ந்த ஒரு ஆகப்பெரும் அகாவலியாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கல்வி அறிவை நாசப்படுத்தி பழமைவாதத்தை புகுத்தி இவர்கள் சொல்வதெல்லாம் தலையாட்டக்கூடிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த தர்மேந்திர பிரதான் பேரை கேட்டாலே அலறுதில்லைன்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காரன்னு அலறான். இந்தியை புகுத்துறதுலேருந்து இப்போ தர்மேந்திர பிரதானுக்கு வெடி வச்சுட்டாங்க. இதில் இங்கே மகாராஷ்டிரா வச்சு அடித்த ஆப்பில் ஆட்சியே ஆட்டம் கன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பாஜக முதலமைச்சரே இந்தி கட்டாயங்கிறத நாங்கள் நிறுத்தி வச்சு வாபஸ் வாங்கிக்கிறோம் அளவுக்கு பண்ணி விட்டாங்க. இல்லைன்னா உடனே நீயே ஊருக்குள்ளே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆள் தான் தர்மேந்திர பிரதான்.
இந்த 2 ஆகாவளிகளையும் தலைவராக்கணும்னு சொல்லி ஜி பேர் கொடுக்குறாரு. என்ன 2 பேரும் 55 56 வயசு தான் ஆகுது. வயசு பிரச்சனை இளைஞர்கள். ஆக பேர் சூரமொக்க அடிமையாக இருக்கணும்ல. ஏன்னா இந்த வருஷம் எண்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பார்த்து நீங்கள் பதவி விட்டு இறங்கன்னா இறங்கி ஆகணுச்சு. அப்போ டம்மி பீஸை தூக்கி தலைவராக போட்டோம்னா நம்ம சொல்கிறத கேட்குறவனை தலைவராக போட்டு வச்சுக்கிட்டோம்னா அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஜி தான் இருக்கணுன்றான். நம்மளை தாண்டி போக மாட்டான். அவங்க அது தெரிஞ்சு கோட்டை தாண்ட மாட்டாங்க. இவர் ஜி பேரை கேட்ட ஜியே அலறக்கூடிய ஒரு 2 பேரை சொல்கிறாங்க. கட்டார். ஏன்னா ஜிஏவே சைக்கிளில் வச்சு தள்ளிட்டு போனவர் யாரும் கட்டார். சின்ன வயசுல மோட்டர் சைக்கிள்லையும் போயிருப்பாங்க, சொல்ல மாட்டாரு. ஹரியானா முழுக்க வந்து சைக்கிள் முன்னாடி பார்ல உட்கார வச்சு கட்டார் சைக்கிள் ஓட்டு போயிருக்காரு ஹரியானாவுக்குள்ள. அப்ப 30-40 வருஷத்துக்கு முன்னாடி RSS காரங்களா பிரச்சாரங்கள்லாம் போனோம்னு ஜிஏ சொல்லியிருக்காப்புல. அப்படி இருக்கும்போது அவரை தூக்கி சீட்டு பேரை கொடுக்குறாங்க. ஜி அலறாரா கட்டாரா? இதான் கட்டாரை போட்டு நம்மளை கட்டார் வந்தாருலன்னா நவம்பர் மாதம் ஆகும் முன்னாடியே இந்த இது அடிப்பாங்க தெரியுமா? அந்த கிரெடிட் கார்டெலாம் பில்லு கட்டுற டேட்டு வந்து 15ஆம் தேதினா 11ஆம் தேதி மெசேஜ் போட ஆரம்பிச்சிடுவாங்க. வர 15ஆம் தேதி உங்களுக்கு டியூ டேட் ஆகிடுச்சு, வர 13ஆம் தேதி போடுவான். கட்டலைன்னா கார்டு சீஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் கட்டார். ஜி வந்து டிசம்பருக்குள்ளே பதவியில் விட்டு போகணும்னா அக்டோபர் மாதமே ஆரம்பிச்சிடுவார். இந்த வருஷத்தோடு உங்களுக்கு பதவி போகுது, டாகிகெல்லாம் ரெடி பண்ணிங்க, துணியெல்லாம் ரெடி பண்ணி இப்படி ஒரு ஆளை தூக்கி RSS சார்பில் பிஜேபி தலைவராக சொல்கிறாங்க. பங்களாலாம் காலி பண்ணிடணும். தூக்கமே இல்லாமல் செத்து போய் அப்படி இருக்கும்போது திருப்பி ஃபோன் பண்ணியிருக்காரு. வேற யாராவது சொல்லுங்கள் இவரை தவிர. அடுத்து இதை விட ஒரு பயங்கரமான ஆள் மத்திய பிரதேச முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய ஜியால் பழி வாங்கப்பட்டு மத்திய அமைச்சராக்கப்பட்ட விவசாயத்துறைக்கு போட்டு வச்சிருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகானை வந்து சொல்கிறாங்க. 18 வருஷம் சிஎம்மா இருந்தவர். இவருக்கு ஈக்குவலாக இவர் இருந்த சமகாலத்தில் சிஎம்மா இருந்தவர். ஜியோட 6 முறை முடிந்து 4வது முறையாகவும் சிஎம் ஆனார். 4வது முறை அவங்க ஆட்சியை கவுத்துட்டு சிஎம் ஆனார். மட்டும் இல்லாமல் மீண்டும் ரொம்ப டுபாகூரா போன மத்திய பிரதேசத்தில் பிஜேபி அழிய போகிற நேரத்தில் இருக்கிற நேரத்தில் 5வது முறை கட்சியை ஜெயிக்க வச்ச ஒரு நபரை இவங்க தூக்கி மத்திய அமைச்சராக்கி டம்மி பண்ணுறாங்க. அவரை தூக்கி RSS என்ன பண்ணுது, இந்த இவர் வச்சுக்கங்க அப்படின்னு. ஐயோ, அவருக்கு இன்னும் 9 நம்மளை நசுக்கி விடுவாங்களே, அழிச்சிருவாங்களே. தலைவராக போட்டாங்கன்னா அவர் அப்படியே பிரைம் மினிஸ்டர், நானே பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன்னு ஆயிடுவார். நீ என்ன ஆகிறன்னு சொல்லி இந்த வருஷத்துல இருந்து ஆனார்னா அவர் ஒரு 3 வருஷம், அவருக்கு இன்னும் 9 வருஷம் இருக்கு. இந்த 4 வருஷத்தை ஓட்டிடுவார். அடுத்து வரும்போது யாராவது அடுத்த 5 வருஷத்துல பண்ணிக்கலாம். இவர் தான் சரியான 66 வயசு ஆகுது இப்போதைக்கு. தலைவன் ஆயிட்டாருன்னா ஜிக்கு ஆப்படிக்கிறதுக்கு இவர் தான் கரெக்டுன்னு சொல்லி அவரை சொன்னோன்னே இவருக்கு ஏற்கனவே பழைய பகை இருக்கு. அதனால பகை இருக்கு. இப்போ ஒழிச்சது சிஎம்மாக இருந்து ஒழிச்சு மத்திய அமைச்சராக்கி டம்மி பண்ணதே அவர் தானே. இதை கேட்ட உடனே எட்ரா வண்டியன்னு கிளம்பிட்டார். வந்து கிளம்பி எங்கெங்கேயோ போகிறாரு. ஃப்ளைட் எங்கெங்கேயோ ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ வந்து வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய சின்ன 15 லட்சம் பேர் தான் இருக்கு. வண்டி அங்கே அந்த வழியாக போய் சரி இங்கே இறக்கு, இங்கே ஒரு அம்மா இருக்குது நம்ம ஊருக்கார அம்மா. சரி அதுக்கு ஒரு குடத்தில் தண்ணி இதில் சொல்ல சதுரங்க வேட்டையில் பாத்ரூம் தண்ணியை பிடிப்பாங்க தெரியுமா? பாத்ரூம் தண்ணியை பிடிச்சி பாட்டிலில் அடைச்சி ஏதோ ஒரு தீர்த்தம்னு விற்பாங்க. அந்த மாதிரி ஃப்ளைட்டில் இருக்க தண்ணியை ஒரு சொம்பில் பிடிச்சி கொண்டு போய் கொடுத்தாரா என்னன்னு தெரில, சொல்கிறாங்க அப்படிதான். அது கங்கா தீர்த்தம்னு சொல்லி கொடுத்து அந்த அம்மாவை ஆஃப் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்காரு. நமீபியா வரைக்கும் போகிறார். கடைசியாக நமீபியா போயிட்டு ரிட்டர்ன் வர. அது எதுக்குன்னா நமீபியா கேன்சல் ஆயிரும். இங்கே ஃபோன் பண்ணி கேட்பேன் என்னையாச்சு அப்படின்ற மாதிரி. ஆள் போட்டாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி 25 வருஷத்துக்கு முன்னாடி போனதுனால அது வாஜ்பாய் தான் போயிருக்காரு. ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னா 2001 அவர் தான் போயிருப்பாரு. இவர் போனா போல. வாஜ்பாய் போனதுனால இந்த நாட்டுக்கு என்ன நன்மை நடக்கும்? இவர் போனதுனாலயே என்ன ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ போயிருக்காரு. இது போக பெண்களுடைய பெயரும் அதில் அடிபடுது. ஜி வந்து விமனுக்கு கொடுக்கக்கூடாதா? RSS என்ன பண்ணுறாருன்னா சூரமுக அடிமைகளாக இன்னும் பெண்களை போட்டோம்னா இன்னும் அடிமையாக இருக்குது. எப்படி வந்து நிர்மலா சீதாராமன் மாதிரி. ஏன்னா RSS கிடையாது, அதனால இவங்க போடலாம் அப்படின்னா RSSகாரங்க அதிகொடூர விஷத்தை வச்சு கூட யாரையாவது இது பண்ணிடுவாங்க தவிர பெண்களை வந்து அவங்க ஊக்குவிக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவோம், நிர்மலா சீதாராமனோ அல்லது வானதி ஸ்ரீனிவாசன் புரந்தேஸ்வரி சொல்கிறாங்க. நிர்மலா சீதாராமன்லாம் பாஜக தலைவர் ஆச்சுன்னா கட்சி அதோட சீன் முடிஞ்சு போயிடும். RSS அழிச்சிடுவாங்க. ஸோ அப்புறம் இன்னைக்கு பெண் தலைவியை போடணுவார், நாளைக்கு RSSக்கு ஏன் பெண் தலைவர்கள் போடக்கூடாது, மோகன் பகவத்தை இத்தனை வருஷத்துல ஏன் வரலன்னுவார், பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லையான்னுவார். RSS அழிச்சு விடுவார் ஜி. யாராவது ஒரு லேடிஸை பிடிச்சி போட்டு அந்த பாப்பா ஒன்று இருக்கே அந்த இதில் ஹிமாச்சல பிரதேசம் கங்கனா ராணாவத்தை கூப்பிட்டு கூட RSS தலைவராக ஏன் போடக்கூடாதுன்னு நான் வைங்க, என்ன ஆகும்? பெரிய பிரச்சனை ஆயிடாது.
அதனால் ஆர்எஸ்எஸ்காரங்க தெரியும் வாழ்வாசாவா போராட்டம் இந்த 100 வருஷத்தோட ஆர்எஸ்எஸ் முடிய போகுதா, இல்லை ஜியை தூக்கிட்டு ஆர்எஸ்எஸ் தான் என்னைக்கு இருக்குன்னு காட்ட போகிறாங்களா அப்படின்றத வந்து அவர்களுக்குள்ள ஒரு போட்டியாகவே நடந்துகிட்டு ஒரு கோல்டு வார்ன்றது பயங்கரமான வாராக நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி முடிய போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து தான். எனக்கு கங்கனா ரணாவத்தெல்லாம் ரொம்ப அப்பா வினயத்துக்கு அவங்க தொகுதியில ஏதோ கிளவுடு பஸ்ட் ஆகி சிக்கலாக இருக்குது. இவங்க அதை பார்க்குறதுக்கு எம்பின்னு போகிறாங்க. அங்கே பார்த்துட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட சிரிச்சுட்டு என் தொகுதியில் இப்படி ஆயிடுச்சு, நான் ஏதாவது உதவி பண்ணி மீட்பு பண்ணி செய்யலாம், ஆனால் நான் மத்திய அமைச்சர் இல்லையே, நான் எப்படி என் கைக்கு ஆசைப்படுறதுன்னு சிரிக்குது. ப்ரெஸ் மீட்டில் நம்ம யார் சிரிக்கிறாங்கிறது அதை ஒரு எதை பாப்பா அது எதையா கூப்பிட்டு என்னதையா பண்ணி விட்டுருக்காங்க. போட்டு நார்த் இந்தியா முழுக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு அவர் எம்பி என் கையில் காசு இல்லை, சொந்த காசையா போட்டு நான் மீட்பு பண்ண முடியும், நான் அமைச்சர் இல்லை, உங்க ஆள் தானே இவர் ஜி சொல்ல வேண்டியது, நான் அமைச்சர் இல்லையே, கேபினெட் அமைச்சராக இருந்தால் செய்வேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு நார்த்லேயே அடிச்சு ஆகப்பெரும் கூவங்க அதெல்லாம் கொண்டு போய் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதா இந்த மாதிரி ஆகப்பெரும் குவைகள் அடிமைகளை போட்டு வைத்திருக்கிறது இதுதான். இதை தாண்டி யோசிக்க மாட்டாங்கல்ல. முட்டாள்களே தூக்கி அதிகாரத்துலேயும் பதவியிலே வச்சுட்டிங்கன்னா அதை விட கூமுட்டைகளாக கட்சியில் இருக்கும்போது அவங்க 2 பேரும் அவன் பெரிய தலைவராக நினைப்பான்ல. ஸோ அந்த ஆங்கிளில் அது ஓடிடும். இல்லை இப்போ நம்ம அண்ணாமலை போன்றவர்களுக்குலாம் தேசிய பொறுப்புங்கிறது தலைவர் அளவுக்குலாம் போகாது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினராக கொடுப்பாங்க. அதுதான் அண்ணாமலை ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கேருந்து போன 30 பேர் மினிஸ்டர் கொடு, இல்லை எம்பி கொடு, இல்லை கட்சியில் பெரிய போஸ்டிங் கொடு. அதாவது மேலிட பொறுப்பாளர் மாதிரி கொடுத்து இங்கே உள்ள மாநில தலைவர் எனக்கு பயப்படணும், முன்னால் மாநில தலைவர்களும் எனக்கு பயப்படணும், அப்படி ஒரு பதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் யோசிச்சுட்டு இருக்காங்க, அப்படி ஒரு பதவி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது இனிமேதான் உருவாக்கி அவருக்கு தரணுன்ற மாதிரி. ஏன்னா அண்ணாமலை ஒரு காலத்தில் அண்ணாமலை இல்லை ஒரு மற்ற பின்னாடி இருக்கிற அவங்க பிளான் பண்ணி தான் ஒரு துறையே உருவாக்கி ஆனந்தன் ஐயாசாமி உள்ளே கொண்டு வந்தாங்க. இது ஆண்டர்பிரனர் அல்லது அந்த மாதிரியான குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அப்படி ஒரு துறையே அவருக்காக டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ அவர் கொண்டு போய் மாவட்ட தலைவராக தென்காசியில் போட்டிருக்காங்க தான் இருக்கார். அவர் சாணி பொறுக்கிறாருன்னு நம்ம சொல்லலை, அந்த ஏரியாவில் தான் இருக்கார். தென்காசியில் கொண்டு போய் மாவட்டத்தோடு அவரை முடிச்சுட்டாங்க. ஆதவர்ஜினா கூட ஒரு துறையை உருவாக்குங்கன்னு எடப்பாடிகிட்ட கேட்டாருலாம் சொல்லுவாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விங்க எனக்காக உருவாக்குங்கன்னு. அந்த மாதிரி அண்ணாமலைக்கானது இனிமேல் உருவானாதான். நம்மளுக்கு சிக்கன் விங்கு கூட கிடையாதுன்னு எங்கேருந்து அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ டாக்டர் சுப்பிரமணியன் சாமி கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காப்புல, மோடிக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு, ஒழுங்காக மரியாதையாக அவரே வந்து பதவியை விட்டுட்டு இறங்கணும்னா அவரை எப்படி இறக்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். அது இது சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குதுன்னு வாங்க, அது பாட்டு குலைச்சிட்டே இருக்காது, வருஷம் பூரா குலைச்சிட்டு தான் இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் பதவி போச்சுன்னு நான் சொல்லி தான் போச்சிடணும். அந்த மாதிரி ஒரு முன்கூட்டியே சொல்லி வச்சிடுறது. அப்போதைக்கு எப்படியும் மோடி வந்து பதவி விட்டு இலகி தான் ஆவார். எப்படி 15 வருஷம் கழிச்சு வளர்க்கும் போது அன்றைய சொன்னேன்ல நடந்துருச்சுன்ற மாதிரி அன்றைய கணித்தார். ஆமான்ற மாதிரி சுப்பிரமணியன் சாமி அவரோட முயற்சியில தான் மோடி பதவி விட்டு போனார். மோடி பதவி விட்டு போனா நான் என்னோட முயற்சின்னு தான் சொல்லுவேன். ஜெயலலிதா போனாலும் அதுதான், என் வீட்டில் தாலி இருந்தாலும் என்னால தான் அப்படின்ற மாதிரி மெண்டல். அவரே எடுத்து கொடுக்க கூப்பிட்டாலும் தாலியே அரசியல் மெண்டல். தாலியை எடுத்து கொடுக்க சொன்னா அவரே அந்த மாதிரியான ஒரு அரசியல் லூஸு. அந்த லூஸை பற்றிலாம் என்னத்த பேச்சு? ஆனால் அவர் நான் வழக்கு போடுவேங்கிறார். நட்டா வந்து இப்போ பாஜக இப்போ நீடிக்கிறதே சட்டவிரோதம் அப்படின்னு. அது உண்மைதான், உலகத்துக்கே தெரியும், அது பாஜகவுக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கும் தெரியும், தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஏன்னா இரட்டை பதவி வைக்கக்கூடாதுல, இதுல இருக்குல்ல. ஒருத்தர் அமைச்சர் ஆக்கிட்டு பதவி வைப்பாங்க. இப்போ மறுபடியும் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவரை கொண்டு போய் தலைவராக போட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு தான் போனார். திரும்ப அவர் நிற்க வச்சு கூட்டியாந்து ஆக்கிட்டாங்க. ரெண்டும் இருக்கு. 2 வருஷமா தலைவர் இல்லாமல் எக்ஸ்டென்ஷன்லேயே ஓட்டிட்டு இருக்காரு. எக்ஸ்டென்ஷனும் காலாவதியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு. பாப்போம் சார் இது எப்படி போகுது, இந்த பேட்டில் யார் ஜெயிக்க. எடப்பாடியார் சொல்லக்கூடிய அந்த மாடு 65 லிட்டர் பால் கிடக்கிற மாடை கொண்டு போய் டெல்லி பிஜேபி ஆஃபீஸில் கட்டி அந்த மாட்டோட பாலை காலையை சாயந்தரம் குடித்தா ஒரு வாரத்தில் தலைவர் தேர்ந்தெடுத்துருவான். இல்லை நம்ம தெரில நான் பார்க்கலாம். அப்போ சார் இது எப்படி போகுது? ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆண்டில் ஜி அப்புறப்படுத்தக்கூடிய அந்த மாபெரும் வெற்றி அவர்கள் அடைகிறார்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு வருதலுக்கு நன்றி சார்.